ரஷ்யா உக்ரைன் போர் நீடித்தால் அது மூன்றாவது உலகப் போரை உருவாக்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். நாட்டோ அமைப்பில் சேர எதிர்ப்பு தெரிவித்து உக்ரைன் மீது ரஷ்யா 4 ஆண்டுகளாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தனித்தனியாக ட்ரம்ப் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து 28 அம்ச போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உருவாக்கிய ட்ரம்ப் இதனை ஏற்றுக்கொள்ளுமாறு புதின் மற்றும் ஜெலன்ஸ்கியை அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து போர் நிறுத்தம் தொடர்பாக ஸ்டீவ் விட்காஃப் தலைமையிலான அமெரிக்க தூதுக்குழு உக்ரைன் குழுவுடன் அபுதாபியிலும் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் புதினுடனும் ஆலோசனை நடத்தியது. எனினும் 28 அம்சங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று புதினும் நிலப்பகுதிகளை விட்டுத்தர மாட்டோம் என்று ஜெலன்ஸ்கியும் பிடிவாதமாக இருப்பதால் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்த போரால் கடந்த மாதம் மட்டும் 25,000 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தார். எனவே ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்தால் அது 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் என்றும் அதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் எச்சரித்தார். இந்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரால் ட்ரம்ப் விரக்தியடைந்துள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் தெரிவித்தார். இதனிடையே ரஷ்யாவுடன் போர் தொடுக்க தயாராக இருக்குமாறு நாட்டோ நாடுகளுக்கு அதன் பொதுச் செயலாளர் மார்க் ரூட் அறிவுறுத்தியுள்ளார். ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் நடைபெற்ற முனிச் மாநாட்டில் உரையாற்றிய அவர் ரஷ்யாவின் அடுத்த குறி நாட்டோ உறுப்பு நாடுகளாகத்தான் இருக்கும் என்று எச்சரித்துள்ளார். சீனாவின் உதவியால் தான் ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனுடன் போர் புரிந்து வருவதாக தெரிவித்த மார்க் ரூட் தனது கூட்டாளி இழப்பை சந்திப்பதை சீனா விரும்பவில்லை என்று கூறினார். எனவே ரஷ்யாவுடன் போர் தொடுக்க தயாராக இருக்குமாறு அவர் தெரிவித்திருப்பது ஐரோப்பிய கண்டத்தில் மீண்டும் போர் மேகத்தை உருவாக்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.